சுந்தரபுரிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல மணின்னு ஒரு 18 வயசு பையன் இருந்தான். மணி ஒரு அனாதை. அவன் பிறந்த உடனே அவனோட அம்மா இறந்துட்டாங்க. அவனை வளர்க்கறதுக்கு அவனோட அப்பா முத்தையா மட்டும்தான் ஒரே ஆதரவா இருந்தாரு. மணிக்கு 8 வயசு இருக்கும்போது அவனோட அப்பா ஏதோ வேலை விஷயமா காட்டுக்குள்ள போனாரு. அப்புறம் அவரு திரும்பவே இல்ல. அதுக்கப்புறம் மணி சுத்தமா தனி மரமாயிட்டான். மணி ஊர்ல இருக்கிற ஒரு கூரை வீட்ல தனியா வாழ்ந்து வந்தான். அவனோட வீட்டுக்கு பக்கத்துல தான் ஊர் தலைவர் ராமசாமியும் அவரோட மனைவி லுக்மணியும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு சொந்தமா குழந்தைங்க எதுவும் இல்ல. அதனால மணியோட பெத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் ராமசாமியும் ருக்மணியும் தான் மணிய சொந்த பையன் போல பாத்துக்கிட்டாங்க. இந்தா மணி, இந்த சாப்பாட்ட சாப்பிடு. சுட சுட சோறும் கத்திரிக்காய் குழம்பு வச்சிருக்கேன். இன்னும் வேணும்னா என்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கோ. தயங்காதடா. அட, என்னம்மா நீங்க தினமும் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து தரீங்க. நான் எவ்வளோ நாளைக்கு தான் உங்களுக்கு பாரமா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு இப்போ ரொம்ப வெக்கமா இருக்குமா. ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் என்னை சோம்பேறின்னு நினைப்பாங்க. அடே மணி, என்னடா வார்த்தை பேசுற? நீ என் வயித்துல பொறக்கலனா என்ன? அதுக்காக நீ எங்களுக்கு பாரம் ஆகிவியா? என் சொந்த பையனா இருந்தா நான் இப்படிதான் சாப்பாடு போடுவேன். இனிமே இந்த மாதிரி வார்த்தைய பேசாத. பேசாம இந்த சாப்பாட்ட முழுசா சாப்பிடு. அப்படி சொல்லிட்டு ராமசாமியோட மனைவி ருக்மணி அங்கிருந்து போயிட்டாங்க. மணி நிம்மதியா சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சதும் கூரை வீட்டை விட்டு வெளியே வந்தப்போ எதிர்த்தாப்புல ஊர் தலைவர் ராமசாமி வந்துட்டு இருந்தாரு. மணி அவரை பார்த்துட்டு நேரா அவர்கிட்ட போனார். மணி தம்பி, சாப்பிட்டியாடா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? முகமெல்லாம் ஒரு மாதிரி சோர்ந்து போய் கிடக்கு. ஆமா ராமசாமி ஐயா, இப்பதான் அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு தான் வீட்டை விட்டு வெளியே வர்றேன். எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லைங்க. நல்லதுதான். இப்போ நீ பெரிய பையனாயிட்ட. உன்னை நீயே பார்த்துக்க கத்துக்கணும். வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கணும். ஆமாங்க ராமசாமி ஐயா, எனக்கு 8 வயசு இருக்கிறப்ப இருந்து இப்ப வரைக்கும் நீங்களும் அம்மாயும் தான் என்ன பார்த்துக்கிட்டீங்க. ஆனா இப்போ எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. நான் ஏதாச்சும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். இதுல வெக்கப்படுறதுக்கு என்னடா இருக்கு? நாங்க உன்னை உங்களோட சொந்த பையனா தான் நினைச்சிருக்கோம். ஆனா உனக்கு உண்மையிலேயே ஏதாச்சும் வேலை செய்யணும்னு ஆசை இருந்தா நான் ஒன்னு சொல்றேன் கேள். நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற காடு இப்ப முன்ன மாதிரி அவ்வளவு ஆபத்தானது இல்ல. நீ வேணும்னா அங்க போய் விறகு வெட்டி வரலாம். இல்லனா தேன் எடுத்துட்டு வந்து விக்கலாம். சரிங்க ராமசாமி ஐயா, நீங்க நல்ல யோசனை தான் சொல்லியிருக்கீங்க. நான் நாளைக்கே காட்டுக்கு போறேன். இப்போ எனக்கு நேரம் வந்துடுச்சு. உங்களுக்காகவும் எனக்காகவும் நான் ஏதாச்சும் உழைச்சு முன்னுக்கு வரணும். மறுநாள் காலையில சூரியன் வரதுக்கு முன்னாடியே மணி கண்ணு முழிச்சான். கையில ஒரு கோடாரியையும் தோள்ல ஒரு பழைய துணிப்பையையும் தூக்கிக்கிட்டு காட்டுக்கு கிளம்பினான். கொஞ்ச நேரத்துல அடர்ந்த காட்டை போய் அடைஞ்சான். பெரிய பெரிய மரங்களும் பறவைகளோட சத்தமும் அங்க பயங்கரமா இருந்தது. காட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதும் மணி மனசுக்குள்ளேயே சொன்னான், ராமசாமி ஐயாவும் அம்மாவும் சின்ன வயசுல இருந்து எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க கடனை நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியல. இப்ப நான் சொந்த காலில் நின்று ஜெயிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்களுக்கு அவங்களோட சொந்த குழந்தை இல்லைங்கிற குறையே தெரியாத அளவுக்கு நான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அவங்கள எப்பவும் சந்தோஷமா வச்சிருக்கணும். மணி இப்படி யோசிச்சுட்டே காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் நடந்து போனான். அங்கே காஞ்ச மரக்கிளைகளை வெட்டி சுமையா கட்ட ஆரம்பிச்சான். அப்போ திடீர்னு காத்து பயங்கரமா வீச தொடங்குச்சு. சுத்தி இருந்த மரங்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சது. அவனோட பார்வை தலைக்கு மேல இருந்த ஒரு பெரிய ஆலமரத்து மேல விழுந்தது. அங்கே ஒரு விசித்திரமான கழுகு மேல விழுந்தது. அந்த கழுகு மணியையே ரொம்ப கூர்ந்து பார்த்துட்டு இருந்தது. மணி தனக்குள்ளேயே சொன்னான், அட, இந்த கழுகு ஏன் என்னை இப்படி உற்று பாக்குது? இதோட கண்ணசைவுகளும் உடம்பு அமைப்பும் மற்ற கழுகுகளை விட ரொம்ப பெருசா இருக்கே. பார்க்கறதுக்கே ஏதோ பயங்கரமா இருக்கு. இது சாதாரண பறவை மாதிரி தெரியலையே. மணி அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கழுகு தன் பெரிய இறக்கைகளை விரிச்சு சடசடவென பறந்து வந்து அவனுக்கு நேர் எதிர ஒரு பாறை மேல உட்காந்துச்சு. அப்புறம் ஆச்சரியப்படுற மாதிரி அது மனுஷன் குரல்ல பேச ஆரம்பிச்சுது. மணி, உன்னை எனக்கு நல்லாவே தெரியும். உன் பேரு மணி. நீ முத்தையாவோட பையன்தானே? ஒரு பறவை தன் பேரையும் தன் அப்பாவோட பேரையும் சொல்லி பேசுறத பார்த்ததும் மணி அப்படியே அதிர்ச்சியில மிரண்டு போய் கேட்டான், இது எப்படி சாத்தியம்? நீ ஒரு பறவை தானே, அப்புறம் எப்படி மனுஷ மாதிரி பேசுற? ஒருவேளை இது என் கண்ணோட மாயையோ இல்ல பயத்துல எனக்கு ஏதாச்சும் கேக்குதா? ஒரு பறவை எப்படி மனுஷ மாதிரி பேச முடியும்? இல்லை மணி, இது உன் கண்ணோட மாயை இல்ல.
நான் நிஜமாவே பேசுற கழுகுதான். உண்மையில நானும் ஒரு காலத்துல உன்னை மாதிரி மனுஷனா தான் இருந்தேன். ஆனா ஒரு பெரிய மந்திரவாதி என் மேல கொடூரமான சாபம் போட்டதால நான் இப்படி கழுகா மாறிட்டேன். உன் அப்பாவோட ரகசியங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். அவரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்கு வந்தாரு, அப்புறம் திரும்பவே இல்லதானே. அடடே, நீ யாருன்னே எனக்கு தெரியாது. காட்டுல இருக்கிற ஒரு பறவை சொல்றத நான் எப்படி நம்புறது? நீ ஏதோ பொய் சொல்றன்னு நினைக்கிறேன். நீ என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியா மணி? நீ இத்தனை வருஷமா அப்பா இல்லாம வாழ்கிறாய். ஆனா இந்த ஊர்ல இருக்கிற யாருமே உன் அப்பாவை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க. உனக்கு யாருமே உதவி செய்யல, அந்த ஊர் தலைவர் ராமசாமியை தவிர. ஆனா உன் அப்பாவை பத்தி என்னால எல்லாமே சொல்ல முடியும். உன் அப்பா முத்தையா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவர் எங்கே இருக்காருங்கிற ரகசியமும் எனக்கு தெரியும். என்னது, என் அப்பா உயிரோட இருக்காரா? அப்படியா? அப்போ சொல்லு, என் அப்பா எங்க இருக்காரு? நான் என் அப்பாவை பார்க்கணும், உடவே சொல்லு. நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்னை இந்த சாபத்திலிருந்து காப்பாத்தணும். அதுக்கப்புறம் தான் நான் அந்த ரகசியத்தை சொல்வேன். மணிக்கு ஏனோ அந்த கழுகோட பேச்சையும் அதோட பயங்கரமான கண்களையும் பார்த்ததும் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துச்சு. மணி தனக்குள்ளேயே சொன்னான், அடட, இது சாதாரண பறவை இல்ல, இது ஏதோ ஒரு பிசாசுன்னு நினைக்கிறேன். என்னை ஏமாத்தி தன் வலையில வீழ்த்த பாக்குது. இதோட பேச்சை கேட்டு நான் ஆபத்துல மாட்டிக்க கூடாது. இது எனக்கு ஏதாச்சும் ஆபத்து விளைவிக்கிறதுக்கு முள்ள நான் இங்க இருந்து ஓடிடணும். அப்படி யோசிச்சதும் மணி வெட்டி வச்சிருந்த விறகுகளை கூட எடுக்காம கோடாரிய மட்டும் தூக்கிக்கிட்டு வேக வேகமா ஊரை நோக்கி ஓடினான். காடு முழுக்க மூச்சு வாங்க ஓடி வந்து கொஞ்ச நேரத்துல தன் கூரை வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். கதவை சாத்திட்டு உள்ள உட்கார்ந்து மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னான், அட பாவிங்களா, இந்த காடு இவ்வளவு ஆபத்தானதா? அங்க மிருகங்கள் பறவைகள் எல்லாம் கூட மனுஷ மாதிரி பேசுதே. எனக்கு என்னமோ அது கண்டிப்பா ஏதோ பிசாசுன்னு தான் தோணுது. நல்ல வேளை தப்பிச்சு வந்த. நான் இனிமே அந்த காட்டு பக்கமே போக மாட்டேன். மணி இப்படி பயந்து போய் யோசிச்சுட்டே இருக்கும்போது ஊர் தலைவரோட மனைவி ருக்மணி அவனுக்கு மதிய சாப்பாடு தூக்கிக்கிட்டு வந்தாங்க. மணியோட முகமெல்லாம் வேர்த்து பயந்து போய் நிக்கிறத பார்த்துட்டு சந்தேகத்தோட கேட்டாங்க, மணி, ஏன் இப்படி பயந்து போய் நிக்கிற? உடம்பெல்லாம் ஒரே வேர்வையா குட்டுதே, கையெல்லாம் நடுங்குது. காட்டுல ஏதாச்சும் காட்டு மிருகத்தை பாத்துட்டியா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? ஒன்னும் இல்லம்மா, காட்டுல ரொம்ப வெயில், அதான் அப்புறம் லேசா தலை வளைச்சுது, அதான் வேகமா ஓடி வந்தேன். அடடா, உடம்பு சரியில்லைன்னா வேலை எதுவும் செய்யாதன்னு சொன்னேன்ல. இந்தா, முதல்ல இந்த தண்ணீரை குடிச்சிட்டு சாப்பாட்டை சாப்பிடு. அப்புறம் நல்லா தூங்கி கொஞ்சம் ஓய்விடு. மணி தலைவலின்னு பொய் சொல்லி காட்டுல நடந்த உண்மைய மறைச்சிட்டான். ருக்மணி அம்மாவும் மேற்கொண்டு எதுவும் கேட்காம சாப்பாட்டை மணி கையில கொடுத்துட்டு அமைதியா வெளியே போயிட்டாங்க. மணி சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு பயத்திலேயே அப்படியே தூங்கிட்டான். மறுநாள் காலையில மணிக்கண்ணு முழிச்சப்போ அவனோட மனசுல இருந்த பயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போயிருந்தது. வெளிச்சம் வீட்டுக்குள்ள விழுந்தது. அவன் கட்டிலில் உட்கார்ந்து தனக்குத்தானே பேசிக்கிட்டான். மணி தனக்குள்ளேயே சொன்னான், நேத்து அந்த கழுகு பேசுறத பார்த்து நான் கொஞ்சம் அதிகமாவே பயந்துட்டேனோ என்னவோ. ஆனா அமைதியா யோசிச்சு பார்த்தா அது சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கிற மாதிரி தானே தோணுது. அந்த கழுகுக்கு கண்டிப்பா என் அப்பாவை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு. ஊர்ல யாருமே என் அப்பாவை பற்றி பேச மாட்டேங்கிறாங்கிறதும் உண்மைதானே. நான் எப்போவெல்லாம் ராமசாமி ஐயா கிட்ட என் அப்பாவை பற்றி கேட்டனோ அப்போதெல்லாம் அவர் பதில தட்டித்தானே கழிச்சாரு. என் அம்மா என்னை பெத்த உடனேயே இறந்துட்டாங்க. என் அப்பா காட்டுக்கு போனவரு, அப்புறம் திரும்பவே இல்லைன்னு மட்டும்தானே சொன்னாரு. அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. நான் மறுபடியும் காட்டுக்கு போகணும், அந்த கழுகை கண்டுபிடிச்சு என் அப்பாவை பற்றி கேட்கணும். அப்படி முடிவு பண்ணிட்டு மணி மறுபடியும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு காட்டுக்கு கிளம்புனான். கொஞ்ச நேரத்துல நேத்து அந்த கழுக பார்த்த அதே ஆலமரத்து இடத்துக்கு போய் சேர்ந்தான். அந்த கழுகு அங்க ஒரு மரக்கிளையில ஏற்கனவே காத்துட்டு இருந்தது. மணிய பார்த்ததும் அது சந்தோஷமா பறந்து வந்து அவனுக்கு முன்னாடி ஒரு பாறை மேல உட்கார்ந்தது. எனக்கு தெரியும் மணி, நீ கண்டிப்பா வருவேன்னு. ஏன்னா நீயும் உன் அப்பா முத்தையாவ மாதிரியே ரொம்ப தைரியமானவன். உன்னால சும்மா இருக்க முடியாது. நான் இங்க வந்ததுக்கு ஒரே காரணம் என் அப்பாவை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான். என் அப்பாவை பற்றி உனக்கு தெரியும்னு சொன்னாயே, இப்போ ஒழுங்கா சொல்லு, என் அப்பா எங்க இருக்காரு? அவரு உயிரோட தான் இருக்காரா? நேத்தே சொன்னேனே மணி, அதுக்கு முதல்ல நீ என்னை இந்த சாபத்திலிருந்து காப்பாத்தணும். ஆனா நீ கவலைப்படாதே, நான் உனக்கு கெடுதல் பண்ண வரல, உனக்கு உதவத்தான் விரும்புறேன். என்ன உன் நண்பனா நினைச்சுக்கோ.
நீ சின்ன வயசுல வறுமையில கஷ்டப்படுறாய்ன்னு எனக்கு தெரியும். ஊர்ல மத்தவங்க முன்னாடி கையேந்தி நிக்கும்போது சில நேரங்கள்ல அதுக்காக நீ வெட்கப்பட்டிருக்காய்ன்னு எனக்கு தெரியும். இத கேட்டதும் மணி தன் வறுமையை நினைச்சு சோகமா பேசினான். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். நான் நிஜமாவே ரொம்ப ஏழைதான். எனக்குன்னு சொந்தமா எதுவும் இல்லை. சின்ன வயசுல இருந்தே ராமசாமி ஐயாவும் அம்மாயும் தான் என்னை வளர்த்தாங்க. அவங்க எனக்கு எல்லா நன்மையும் செஞ்சாங்க. ஆனா இப்போ எப்போதும் அவங்களுக்கு பாரமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் சொந்தமா சம்பாதிச்சு அவங்கள நிம்மதியா உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறேன். அவங்க கடனை அடைக்க நினைக்கிறேன். உனக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்தா நீ பெரிய பணக்காரன் ஆகிற வழிய நான் உனக்கு காட்டுறேன். உன்னோட வறுமையே இல்லாம போயிடும். அப்படியா? அது எப்படி சாத்தியம்? நீ ஒரு பறவை, நீ எனக்கு எப்படி உதவுவ? எனக்கு இந்த காட்டோட எல்லா ரகசியங்களும் தெரியும். இங்க ஒளிஞ்சு கிடக்கிற புதையல்கள் பத்தி எனக்கு தெரியும். என் கூட வா. அப்படி சொல்லிட்டு அந்த கழுகு மெதுவா பறக்க ஆரம்பிச்சது. மணியும் நம்பிக்கையோட அதுக்கு பின்னாடியே நடந்து போனான். காட்டின் அடர்ந்த பகுதிகளுக்குள்ள முட்புதர்களை கடந்து போகிற வழியில அந்த கழுகுழுகு மணிய ஒரு பெரிய பாறை குகைக்குள்ள கூட்டிட்டு போச்சு. அந்த குகைய பத்தி ஊர்ல யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்த காடு முன்னாடி ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைச்சு யாருமே இங்க வரமாட்டாங்க. குகைக்குள்ள இருட்டா இருந்தது. உள்ள போக போக வெளிச்சம் தெரிஞ்சது. அங்கே குகையின் நடுவுல மணியோட பார்வை அங்க இருந்த ஒரு பழமையான பெரிய மரப்பெட்டி மேல விழுந்தது. அட, இந்த குகைக்குள்ள ஒரு பெரிய பெட்டி இருக்கே. இந்த பெட்டியில என்ன இருக்கும்? இரு, நான் இப்பவே திறந்து பாக்குறேன். மணி ஆர்வத்தோட ஓடி போய் அந்த பெட்டியோட பூட்டை உடைச்சு திறந்தான். அவன் திறந்ததும் அதுக்குள்ள கணக்கில்லாத தங்க காசுகளும் மின்னுற வைரங்களும் வைடூரியங்களும் குவிஞ்சு கிடந்தது. அதுல இருந்து வந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு மணி ஆச்சரியத்துல கத்துனான். அட பாவிங்களா, இந்த பெட்டியில இவ்வளவு வைர வைடூரியங்கள் இருக்கே. இதெல்லாம் யாரோட சொத்து? இது உண்மையிலேயே நிஜம்தானா? ஆமா மணி, இதெல்லாம் நிஜம்தான். நீ முதல்ல இந்த பணத்தையும் வைரத்தையும் வச்சு பெரிய பணக்காரனாகு. உன் வறுமைய போக்கு. அப்புறம் நான் எப்படி சாபத்திலிருந்து விடுதலையாகணும்னு சொல்றேன். நீ என்ன சாபத்திலிருந்து காப்பாத்தினதும் நான் உன்னை உன் அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். என் அப்பாவை பாக்குற அந்த நாளுக்காக தான் நான் தவிப்போட காத்துட்டு இருக்கேன். இந்த வைரத்தை விட எனக்கு என் அப்பா தான் முக்கியம். ஆனா உன்னை நல்லா நினைவில் வச்சுக்கோ மணி. என்ன பத்தியும் இந்த குகை பத்தியும் யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அந்த ஊர் தலைவர்கிட்டையும் சாமியார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது. யாருக்காவது தெரிஞ்சா அப்புறம் நீ உன் அப்பால பார்க்கறதே கஷ்டமாயிடும். அப்புறம் உன்னால அவரை பார்க்கவே முடியாது. மணி அந்த வைரப்பெட்டிய கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு தன் கூரை வீட்டுக்கு கிளம்பினான். யாருக்கும் தெரியாம வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் அந்த பெட்டிய வீட்டின் ஒரு ஓரத்துல பழைய துணிகளை போட்டு மறைச்சு வச்சான். அந்த நேரத்துல ஊர் தலைவர் ராமசாமியும் அவரோட மனைவியும் மணிக்கு ராத்திரி சாப்பாடு எடுத்துட்டு உள்ள வந்தாங்க. வீட்டின் ஓரத்துல ஏதோ பெருசா மறைச்சு வச்சிருந்த அந்த பெட்டிய பார்த்ததும் ராமசாமி சந்தேகத்தோட கேட்டாரு. மணி தம்பி, வீட்டின் ஓரத்துல என்னடா வச்சிருக்க? இந்த பெட்டி ஏதுடா? இதுக்குள்ள என்ன இருக்கு? எங்கிருந்து தூக்கிட்டு வந்த? ராமசாமி திடீர்னு கேட்டதும் மணிக்கு என்ன பதில் சொல்றதுனே புரியல. அவன் பதற்றத்துல தடுமாறினான். அதுக்குள்ள ராமசாமியோட மனைவி ருக்மணி கிட்ட போய் அந்த துணியை விலக்கி பெட்டியை திறந்து பார்த்தாங்க. உள்ளே இருந்த வைர வைடூரியங்களை பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சியில கத்துனாங்க. இங்க வந்து பாருங்க. மணி, உன்கிட்ட இவ்ளோ வைரமும் வைடூரியமும் எப்படிடா வந்தது? நீ ஏதாச்சும் திருடிட்டு வந்துட்டியா என்ன? மணி உண்மைய சொல்ல நினைச்சான். ஆனா கழுகு சொன்ன எச்சரிக்கை அவனுக்கு ஞாபகம் வந்தது. யாராவது தெரிஞ்சா உன் அப்பாவை பார்க்க முடியாதுன்னு கழுகு மிரட்டுனது அவனுக்கு பயத்தை தந்தது. அதனால வேற ஏதோ பொய்ய சமாளிச்சு சொன்னான். அம்மா, நான் திருடலாம் இல்லைங்க. நான் காட்டுக்கு விறகு வெட்ட போயிருந்தேன். விறகு வெட்டிட்டே ரொம்ப தூரம் உள்ள போயிட்டேன். அங்கே ஒரு பழைய குகை இருந்தது. உள்ள போய் பார்த்தப்போ இந்த பெட்டி சும்மா கிடந்தது. அதான் பயந்துகிட்டே தூக்கிட்டு வந்துட்டேன். மணி, நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லடா. ஊர்ல இல்லாத வேலைய செஞ்சிருக்க. ஒருவேளை இந்த வைரம் வைடூரியம் எல்லாம் நம்ம ஊர் ஜமீன்தார் ஐயாவோட தான் இருக்கலாம். அவரு அங்கே பாதுகாப்புக்காக பத்திரமா ஒழிச்சு வச்சிருந்திருக்கலாம்.
இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சா நம்ம மொத்த குடும்பத்துக்கும் கடுமையான தண்டனை கொடுத்துடுவாரு. நம்மள ஜெயில்ல தள்ளிடுவாரு. ராமசாமியோட மனசுக்குள்ள பெரிய பயம் வந்துடுச்சு. ஜமீன்தாருக்கு தெரிஞ்சு ஆபத்து வரதுக்குள்ள இந்த பெட்டிய கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுத்து நேர்மைய காட்டணும்னு நினைச்சாரு. இத கேட்ட மணி மனசுக்குள்ள கணக்கு போட்டான். மணி மனசுக்குள்ளேயே சொன்னார், இப்போ ராமசாமி ஐயா கிட்ட எப்படி சொல்றது? இந்த வைரம் ஜமீன்தாரோடது இல்ல, அந்த கழுகு தான் எனக்கு கொடுத்ததுன்னு. ஆனா கழுக பத்தி சொன்னா அப்புறம் என் அப்பாவை பார்க்க முடியாம போயிடுமே. கழுகு கோவப்பட்டு என் அப்பாவை காட்டாம போயிடும். எனக்கு இந்த வைர வைடூரியங்களை விட என் அப்பாவை பார்க்கறது தானே முக்கியம். மணிக்கு அந்த புதையலை விட தன் அப்பா முத்தையாவை பாக்குறது தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. அதனால ராமசாமி ஐயா சொன்னபடியே ஜமீன்தார் கிட்ட அந்த பெட்டியை கொடுத்துடலாம்னு ஒத்துக்கிட்டான். சரிங்க ராமசாமி ஐயா, நீங்க சொல்றபடியே செய்வோம். நாம இப்பவே இந்த பெட்டியை ஜமீன்தார் ஐயா கிட்ட கொண்டு போய் கொடுத்துடுவோம். அப்படி சொல்லிட்டு மணி அந்த கனமான பெட்டிய தன் தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டான். அப்புறம் அவனும் ராமசாமியும் ஜமீன்தார் அரண்மனையை நோக்கி இரவோடு இரவா நடந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க ஜமீன்தார் முன்னாடி போய் நின்னாங்க. ஜமீன்தார் முன்னாடி அந்த பெட்டிய கீழே வச்சுட்டு ராமசாமி மரியாதையா பேச ஆரம்பிச்சாரு. ஜமீன்தார் ஐயா, இந்த பையன் என் பக்கத்து வீட்டு மணி விறகு வெட்ட காட்டுக்கு போனப்போ அங்க ஒரு குகையில இவனுக்கு இந்த வைர வைடூரிய பெட்டி கிடைச்சிருக்கு. இது உங்க அரண்மனை சொத்தா இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அதான் உடனே உங்ககிட்டயே கொண்டு வந்து ஒப்படைக்கலாம்னு ஓடி வந்தோம் ஐயா. ஜமீன்தார் அந்த பெட்டியை திறந்து பார்த்தாரு. உள்ள இருந்த வைரத்தை பார்த்ததும் அவரோட கண்கள் பேராசையில மின்னுச்சு. ஜமீன்தார் மனசுக்குள்ளேயே சொன்னாரு, இந்த வைரம் வைடூரியம் எல்லாம் நிஜத்துல என்னோடது இல்லதான். இது யாரோடதோ புதையல். ஆனா அதிர்ஷ்டவசமா இது ஏன் கைக்கே வந்து சேரும்போது இதை ஏன் நாம வேண்டான்னு விடணும்? இவனுங்களுக்கு பதிலா கொஞ்சம் பணத்தை தூக்கி போட்டு ஏமாத்தி அனுப்பிட்டா இவனுங்களும் சந்தோஷப்பட்டு போயிடுவானுங்க. இந்த மொத்த பொக்கிஷமும் நமக்கே சொந்தமாயிடும். ஆமா ராமசாமி, நீங்க நினைச்சது ரொம்ப சரிதான். இது என்னோட பெட்டி தான். நான் தான் இதை அங்கே குகையில பத்திரமா ஒளிச்சு வச்சிருந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் ரொம்ப நேர்மையா இதை என் அரண்மனைக்கே கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப நல்ல விஷயமா போச்சு. உங்க நேர்மையை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால உங்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும். டே காவலாளிகளா, இந்த பெட்டியை இவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் நம்ம பொக்கிஷ அறையில வையுங்க. அப்புறம் இவங்க நேர்மையா நடந்துகிட்டதுக்காக நம்ம பண அறையில இருந்து இவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை அள்ளி கொடுங்க. இவங்களும் சந்தோஷப்படட்டும். ஊர்ல இருக்கிற மத்தவைகளுக்கும் இது ஒரு நல்ல பாடமா இருக்கட்டும். ஜமீன்தார் உத்தரவுப்படி காவலாளிகள் அந்த பெட்டியை வாங்கிட்டு அதுக்கு பதிலா சன்மானமா கொஞ்சம் பணத்தை அவங்க கிட்ட கொடுத்தாங்க. பணத்தை பார்த்ததும் ராமசாமிக்கு ஒரே சந்தோஷம். ஆனா மணியோட மனசுக்குள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. ஜமீன்தார் பச்சை பொய் சொல்றாருன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனால எதுவும் பேச முடியல. ஏன்னா அந்த கழுது தன் உண்மைய பத்தி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருந்தது. உண்மைய சொன்னா தன் அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்க முடியாதுன்னு மணிக்கு பயம். பணத்தை விட அவனுக்கு தன் அப்பா முத்தையாவை பாக்குறது தான் முக்கியமா இருந்தது. அதனால ஊமையா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டான். அப்புறம் 2 பேரும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு திரும்பினாங்க. மணி ராமசாமியோட வீட்டுக்கே போய் தன் கையில இருந்த பணத்தையும் அவர்கிட்டயே நீட்டினான். ராமசாமி ஐயா, இந்த பணத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு இது வேணாம். சின்ன வயசுல இருந்து என்ன நீங்க தான் பாத்துக்கிட்டீங்க. இந்த பணம் உங்க குடும்பத்துக்கு பயன்பட்டா எனக்கு சந்தோஷம்தான். அந்த பணத்தையும் ராமசாமி கிட்ட கொடுத்துட்டு மணி அங்கிருந்து போயிட்டான். மறுநாள் விடிஞ்சதும் மணி மறுபடியும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடுனான். கொஞ்ச நேரத்துல அந்த கழுகை பார்த்த அதே இடத்துக்கு போய் சேர்ந்தான். அப்போ அங்கே ஒரு பெரிய சாமியார் ஆலமரத்து அடியில உட்கார்ந்திருந்தார். மணியை பார்த்ததும் அவர் கேட்டார், எடே தம்பி, நீ யாரு? இந்த ஆபத்தான காட்டுக்குள்ள தனியா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் முத்தையாவோட மக மணி. இந்த காட்டு பக்கம் அடிக்கடி விறகு வெட்ட வருவேன். முத்தையாங்க பேரை கேட்டதும் அந்த சாமியாரோட முகத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி வந்துச்சு. ஆனா அவர் எதுவும் காட்டிக்காம அமைதியா அங்கிருந்து எழுந்து போயிட்டாரு. சாமியார் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த கழுகு பறந்து வந்துச்சு. அந்த சாமியார் உன்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தான்? ஒன்னும் இல்ல, நீ யாரு, இங்க என்ன பண்றேன்னு கேட்டாரு. நான் முத்தையாவோட பையன்னு சொன்னேன். அந்த சாமியார் ஒரு பெரிய ஏமாற்றுக்காரன். சாமியார் வேஷம் போட்டு திரிகிற ஒரு மோசக்காரன். உள்ளுக்குள்ள அவன் ஒரு பிசாசு. அவனை நம்பாதே. எனக்கு அந்த சாமியாரை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு நீயும் என் அப்பா முத்தையாவும் மட்டும்தான் முக்கியம். நீ முதல்ல சொல்லு,
உன்னை இந்த சாபத்துல இருந்து நான் எப்படி காப்பாத்துறது? சரி, அப்போ ஏன் கூட வா. இதோ இந்த பாறை குகைக்குள்ள பெரிய கண்ணாடியினாலான பாட்டில் இருக்கு. அதுக்குள்ள ஒரு நீல திரவம் இருக்கு பாரு. நாளைக்கு பௌர்ணமி இரவு நடுராத்திரி வேளையில நீ இங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு இந்த பாட்டில தரையில போட்டு உடைக்கணும். இது உடைஞ்ச அடுத்த கணமே நான் இந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆயிடுவேன். அப்புறம் உன் அப்பா எங்கே இருக்காருங்கிற ரகசியத்தை உன்கிட்ட சொல்றேன். இந்த பாட்டில நான் இப்பவே உடைச்சிடட்டுமா? எதுக்கு நாளைக்கு வரைக்கும் காத்துக்கணும்? கூடாது. நாளைக்கு பௌர்ணமி நிலவு உச்சியில வரும்போதுதான் இதோட மந்திர சக்தி வேலை செய்யும். அப்போதான் இத உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை பறந்து போயிடுச்சு. மணியும் யோசித்துக்கிட்டே வீட்டுக்கு கிளம்பினா. இன்னொரு பக்கம் அந்த போலி சாமியார் மறைஞ்சிருந்து இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தான். அவனும் மணிய பின் தொடர்ந்து வந்தான். ஊர் எல்லைக்கு பக்கத்துல வரும்போது சாமியார் தன் பின்னாடி வரத மணி பார்த்துட்டு அங்கேயே நின்னான். சாமியார் மெதுவா கிட்ட வந்து பேசினாரு. நான் என் கண்ணால பார்த்தேன். நீ அந்த பறவை கிட்ட பேசிட்டு இருந்தா இல்ல? இங்க பாரு, உனக்கு அந்த பறவைய பத்தி எதுவுமே தெரியாது. அது சாதாரண பறவை இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா அந்த பறவைக்கு மட்டும்தான் என் அப்பாவை பத்தி தெரியும். எந்த எல்லைக்கு போயாவது என் அப்பாவை நான் அடைஞ்சே தீருவேன். உன்னப்பா முத்தையா இப்போ உயிரோடவே இல்ல. அந்த பறவை உன்னை ஏமாத்தி சாபத்திலிருந்து விடுதலையாக பார்க்குது. ஏய் சாமியாரே, நான் சாமியார்களுக்கு மரியாதை தர்றேன். ஆனா உன்ன மாதிரி போலி சாமியார்களுக்கு இல்ல. ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். பேசாம இங்கிருந்து போயிடு, இல்லனா அப்புறம் நடக்கிறதே வேற. அப்படி கத்திட்டு மணி அந்த சாமியாரை தள்ளி விட்டுட்டு தன் வீட்டுக்குள்ள போயிட்டான். இன்னொரு பக்கம் ராமசாமியும் அவரோட மனைவி ருக்மணியும் வெளியே வந்தப்போ சாமியார பார்த்தாங்க. 2 பேரும் ஓடி வந்து சாமியார் கிட்ட கேட்டாங்க. அடடா சாமியாரே, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? நான் மணி கிட்ட உண்மைய சொல்லி காப்பாத்த பார்த்தேன். ஆனா அவன் என் பேச்ச கேட்கிற நிலைமையில இல்ல. அவன் அந்த பறவைக்கு சாப விமோச்சனம் கொடுக்க துடிக்கிறான். ஐயோ சாமி, அந்த கெட்ட பறவை மட்டும் சாப விமோசனம் அடைஞ்சு வெளியே வந்துருச்சுன்னா நம்ம கிராமமே சுடுகாடா மாறிடுமே. ஊர்ல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க முடியாதே. ஆமா, உண்மைதான். ஆனா மணி கேக்குற மாதிரி இல்லையே. அவன் ஆபத்தை நோக்கி போறான். சாமியாரே, நீங்க கவலைப்படாதீங்க. இப்பவே நான் போய் மணி கிட்ட பேசுறேன். அவனுக்கு புரிய வைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு ராமசாமி உடனே மணியோட வீட்டுக்குள்ள போனாரு. அங்க கோபமா இருந்த மணிய பார்த்து கத்துனாரு. மணி, என்னடா என்னென்னமோ கேள்விப்படுறேன். காட்டுல ஏதோ மனுஷ மாதிரி பேசுற பறவை கிட்ட நீ பேசிட்டு இருக்கிறியாமே. ஒரு பறவை எப்படிடா மனுஷ மாதிரி பேசும்? உனக்கு கொஞ்சம் கூட ஆச்சரியமா இல்லையா? ஓ, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சா? பாருங்க ராமசாமி ஐயா, முதல்ல எனக்கு இது ஆச்சரியமா தான் இருந்தது. ஆனா இப்போ இல்ல. இந்த விஷயம் உங்களுக்கு அந்த சாமியார் சொல்லிதான் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பாருங்க ராமசாமி ஐயா, 8 வருஷத்துக்கு முன்னாடி என் அப்பா முத்தையா மாயமா மறைஞ்சு போனாரு. அவர் எங்கே இருக்காருங்கிற உண்மை அந்த பறவைக்கு மட்டும்தான் தெரியும். நான் என் அப்பாவை பார்க்கணும், அவரோட சேரணும். தம்பி, உங்க அப்பாவை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதுடா. அவசரப்படாதடா. ஆமா, எனக்கு தெரியாதுதான், சுத்தமா தெரியாது. ஏன்னா நீங்களோ இல்ல இந்த ஊர் ஜனங்களோ என்கிட்ட எதையுமே சொன்னதில்ல. அப்புறம் எனக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் ஏன் யார் பேச்சையும் நம்பணும் சொல்லுங்க? எனக்கு அந்த பறவை மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு பௌர்ணமி ராத்திரி, நாளைக்கு கண்டிப்பா அந்த பறவையோட சாபத்தை நான் தீர்ப்பேன். அந்த பறவை சாபத்துல இருந்து விடுதலையாகி என் அப்பாவை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். மணி, நான் சொல்றத கேள்றா. மணி நில்லு. ராமசாமி எவ்வளவோ கூப்பிட்டும் மணி நிற்கவே இல்ல. வீட்டை விட்டு கோபமா வெளியே ஓடிட்டான். வெளியே வந்த ராமசாமி கிட்ட சாமியாரும் வந்து நின்னான். மணி எங்க போனான்னு தெரியல. நாம நாளைக்கு ராத்திரி வரைக்கும் காத்திருக்க தான் வேணும். காட்டுக்கு போய் அவன் பாட்டில உடைக்காம தடுக்கணும். மறுநாள் பௌர்ணமி ராத்திரி வந்தது. வானத்துல நிலவு வெளிச்சமா மின்னுச்சு. சாமியார் ராமசாமிய கூட்டிட்டு காட்டுக்குள்ள இருக்கிற அந்த குகைக்கு பக்கத்துல கூட்டிட்டு போனான். இதோ இந்த குகைக்குள்ளதான் அந்த பாட்டில் இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த பிசாசு பறவையோட சக்தி அடங்கி இருக்கு. மணி இங்க கண்டிப்பா வருவான். நாம மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்போம். அவங்க ஒளிஞ்சுக்கிட்ட அதே நேரத்துல மணியும் அங்க வந்து சேர்ந்தான். அவனை பார்த்ததும் அந்த பறவை பறந்து வந்து அவனோட தோள்ல உட்கார்ந்துச்சு.
இங்க சாமியாரும் ராமசாமியும் வந்திருக்காங்க. அவனுங்க மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கானுங்க. அவனுங்க உன்னை பாட்டில உடைக்காம தடுக்க பாப்பானுங்க. ஆனா நீ அவனுங்க பேச்ச கேட்காத. அவனுங்க பேச்ச கேட்டா உன் அப்பாவை உன்னால ஜென்மத்துக்கும் பார்க்க முடியாது. இல்ல, நான் அவனுங்க பேச்ச கேட்க மாட்டேன். என் அப்பா தான் எனக்கு முக்கியம். சரி, அப்ப உடனே போய் அந்த பாட்டிலை எடுத்துட்டு வந்து தரையில போட்டு உடை. மணி வேகமா குகைக்குள்ள ஓடி போய் அந்த பாட்டில தூக்கிட்டு வந்தான். அவன் அதை தரையில உடைக்க போனப்போ மரத்துக்கு பின்னாடி இருந்த சாமியாரும் ராமசாமியும் ஓடி வந்தாங்க. மணி நில்லுடா, அந்த பாட்டில உடைக்காத, நீ மிகப்பெரிய தப்பு பண்றடா. இல்ல, நான் என் அப்பாவை பார்த்தே ஆகணும். நீங்க விலகி போங்க. மணி, நான் சொல்றத கேள்றா. மணி நில்லு. இவனுங்க பொய் சொல்றானுங்க. நான் சொல்றதுதான் உண்மை. என் மனசுல சதி இருந்தா நான் உனக்கு ஏன் உதவ போறேன்? ஊர் ஜனங்க உனக்கு என்ன உதவி பண்ணானுங்க? இல்ல, உனக்கு பணமும் பொருளும் வைரமும் கொடுத்தது நான் தானே. இப்போ உன் அப்பாவையும் நான் காட்டப் போறேன். பாட்டிலை உடைமணி. மணியோட புத்தி குழம்பி போச்சு. அவன் ஆத்திரத்துல அந்த பாட்டில ஓங்கி தரையில போட்டு உடைச்சிட்டான். பாட்டில் உடைஞ்சு பயங்கர புகை வந்தது. அப்புறம் திடீர்னு அந்த பறவை ஒரு கொடூரமான பெரிய பிசாசா மாறுச்சு. மணி, என் வேலைய ரொம்ப சுலபமா முடிச்சிட்டடா. இப்போ நான் விடுதலையாகிட்டேன். உங்க எல்லாருக்கும் சாவு காலம் வந்துடுச்சு. இன்னைக்கு உங்க ஒருத்தரையும் நான் உயிரோட விட மாட்டேன்டா. எல்லாரையும் கொன்னு தின்ன போறேன். மணி, நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா. இப்போ இந்த பிசாசு நம்மள உயிரோட விடாதே. என்னை மன்னிச்சிடுங்க ராமசாமி ஐயா. நான் அவனோட பேச்சை கேட்டு ஏமாந்துட்டேன். என் அப்பாவோட தியாகத்தையும் பாழாக்கிட்டேன். இப்போ இதுக்கு வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நாம உடனே அந்த கிணத்துக்கிட்ட போகணும். இந்த பிசாசு கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா நீங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் அதே கிணத்துல குதிச்சு உயிர் தியாகம் பண்ணணும். இந்த ஆபத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அதனால இதுக்கு முற்றுப்புள்ளியும் நானே வைப்பேன். என் அப்பா செஞ்ச மாதிரியே நானும் உயிரை தர்றேன். 3 பேரும் கிணட்ட நோக்கி ஓட பின்னாடியே பிசாசும் துரத்திட்டு வந்தது. கிணற்றடிக்கு வந்ததும் மணி யோசிக்கவே இல்ல. அந்த பாழடைந்த கிணத்துல குதிச்சு தன் உயிரை தியாகம் பண்ணிட்டான். சாமியார் உடனே தன் மந்திர சக்தியால் அந்த பிசாச மறுபடியும் ஒரு பறவையா மாத்திட்டாரு. ஆனா இந்த தடவை அதுக்கு மனுஷன் மாதிரி பேசுற சக்தி கூட இல்லாம போயிடுச்சு. பயந்து போன அந்த பறவை அங்கிருந்து அலறி அடிச்சு ஓடி போயிடுச்சு. பிசாசு ஓடி போனாலும் மணி கிணத்துல விழுந்துட்டானேங்கிற சோகத்துல ராமசாமியும் சாமியாரும் கிணற்றடியில கதறி அழுதுட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த கணமே அந்த கிணத்துல இருந்து ஒரு தெய்வீக ஒளி பிரகாசமா வெளிவந்தது. கிணற்றுக்குள்ள இருந்து மணியோட அப்பா முத்தையாவின் ஆவி மணியை தன் கைகள்ல தூக்கிக்கிட்டு வெளியே நடந்து வந்தது. மணி மெதுவா கண்ணை திறந்து தன் அப்பாவை பார்த்தான். அப்பா, நீங்களா அப்பா? என்னை மன்னிச்சிடுங்க அப்பா. நான் ஏமாந்துட்டேன். மணி, நீ எந்த தப்பும் பண்ணலடா. என் மேல வச்சிருந்த பாசத்துல தான் இப்படி செஞ்ச. இப்போ நான் என் ஆத்மாவுக்கு கிடைத்த புண்ணிய சக்தியால் உனக்கு மறுஜென்மம் கொடுத்துட்டேன்டா. நீ ராமசாமி ஐயா கூடவும் ருக்மணி அம்மா கூடவும் சந்தோஷமா நேர்மையான வழியில உழைச்சு வாழணும்டா. அதுதான் என் ஆத்மாவுக்கு கிடைக்கிற நிம்மதி. அப்படி சொல்லி மணியோட தலைமையில கை வச்சு ஆசீர்வதிச்ச முத்தையாவின் ஆவி மெதுவா காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போச்சு. மணி தன் அப்பாவை நினைச்சு கண்ணீர் விட்டு அழுதான். ராமசாமியும் சாமியாரும் மணிய கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொன்னாங்க. அப்புறம் மணி ஊருக்கு திரும்பி வந்து ராமசாமி ஐயா மற்றும் ருக்மணி அம்மாவுடன் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.